இவன் தான் ரோலக்ஸ். ஓகே. நம்ம கெனல் பேரே இவன் பேரே தான் வச்சது. அதுதான் ரோலக்ஸ் டேன் கெனல், நம்ம கெனலோட பேரு. ஓகே. இந்த வாக்கிங் எல்லாம் கூட்டிட்டு போகும்போதெல்லாம் பாத்தீங்கன்னா சைஸ் பார்த்தா இவ்வளவு பெருசு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு இது வரும், அந்த லுக் இருக்கும். அதுதான் வந்து கிரேட் டேன். நம்ம கிட்ட இது எல்லாமே ட்ரெயின் பண்ணதுதான். எல்லாமே நம்ம போட உள்ள போடானா உள்ள போயிடுவான், கிணறு உள்ள போடானா போயிடுவான். அந்த மாதிரி இருக்கிறவன் தான் இவன். யூரோப்பியன். ஆமா. அமெரிக்கன் சொன்னாக்கா இந்த ஃப்ளூஸ் எல்லாம் இருக்காது. இந்த அளவுக்கு ஃப்ளூஸ் வந்து வருது அப்படின்னாக்கா அது வந்து யூரோப்பியன் மட்டும் தான் இருக்கும். கார்டிங் எல்லாம் பண்ணுவாங்களா? ஒரு படத்துல பாத்துருப்பீங்க, கவுண்டமணி வந்து உட்கார வச்சு லாக் பண்ணி அந்த மாதிரி மட்டும் தான் பண்ணுமே தவிர, ஆனா வந்து கடிக்கிறதோ இது பண்றதோ அந்த மாதிரி. ஆனா வந்து நம்மள உட்கார வச்சிரும். உட்கார வச்சிரும், அவளை பயமுறுத்தி உட்கார வச்சிரும். ஆனா வந்து கடிக்காது யாரையும். வந்து மெர்லின், அவன் இது போஸ்டன், ரெண்டுமே சேம் மேட்ச் தான். ஓகே. 3 இயர்ஸ். இப்ப அந்த பிளாக் டாக் இருக்கு இல்லையா? ஆமா சார். அவளோட பொண்ணு இவ. அதோட டாக்டர். அதோட டாக்டர். இப்ப கேரிங்ல இருக்குது. இன்னொரு அடுத்த ஒரு 30 நாள்ல வந்து குட்டி போடும். ஹே கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ஒரு டாக் கிளினிக் தான் வந்திருக்கோம். ஸோ இந்த டாகை பார்த்தோன்னே எல்லாருக்குமே பிடிச்சிரும். பார்த்தோன்னே இந்த டாக் நம்மளும் வளர்க்கணும் அப்படின்ற ஒரு ஆசைப்படுற ஒரு டாக் கிணல் தான் வந்திருக்கும். ஸோ இந்த கிணலோட பேரே வந்து பார்த்தீங்கன்னா ரோலக்ஸ் டேன் கிணல் தான். நிறையா டேன் டாக்ஸ் வச்சுருக்காங்க, எல்லாமே ட்ரைன்டு. ப்ளஸ் வந்து கலர்ஸும் நிறைய இருக்குங்க. ஹெர்லி குயின், மெர்லி குயின், பாஸ்டனு, பிளாக்கு. ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான கலரில் ரொம்ப பாசமாக, ரொம்ப அது கேரிங்காக பார்த்துக்கிற மாதிரியான ஒரு கிணல் தான் வந்திருக்கும். ஸோ இப்போ நம்ம உள்ளே போய் டாக்ஸ்லாம் எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படின்னு நம்ம வீடியோவுக்கு லைக்கு போட்டிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சார், ஹலோ சார். ஸோ இன்னைக்கு உங்கள் கிணலை பார்க்க தான் வந்திருக்கோம். நம்ம கிணல் எங்கே அமைஞ்சிருக்கு, கிணலை பற்றி சொல்லுங்கள். நம்ம வேலூர் மாவட்டம் கனியம்பாடி. சரி சார். கனியம்பாடியில் பாரதி நகர் என்ற ஏரியாவில் ரோலக்ஸ் டேன் கிணல்னு. ஓகே. நம்ம கிட்ட இருக்கிறது ஒன்லி கிரேடன் மட்டும்தான். கிரேடன் மட்டும்தான் வச்சிருக்கீங்க? மட்டும்தான், வேற எந்த பிரீடும் நம்மளுக்கு இது ஆகாது. ஓகே. இதனுடைய ஒரு வாக்கிங் கூட்டின்னு போறோம்னா கூட வந்து நம்ம அந்த அளவுக்கு லுக்கா இருக்கும். ஓகே. உயரம் அதெல்லாம். அதே போல யாரையும் கடிக்காது, அந்த மிரட்டுறது அந்த மாதிரிலாம் இருக்காது. கிரேடனால அப்படிதான். ஓஹோ. நம்ம கிட்ட இருக்கிறது ரோலக்ஸ்னு சொல்லிட்டு ஒரு டாக். அது ரொம்ப, அதாவது தமிழ்நாட்டிலேயே வந்து ஒரு 2வது இடத்துல இருக்கிற மாதிரி. அந்த அளவுக்கு உயரமாவும் அந்த அளவுக்கு வெயிட்டாவும் இருக்கும். அதனாலதான் அவனோட பேர் சொன்னாக்க தமிழ்நாடு ஃபுல்லாவே தெரியும். ஓகே. சொன்னாலே தமிழ்நாடு எல்லாருக்குமே தெரியும். ஓகே. தெரியும். சோ இப்போ டாக்ஸ் நம்ம பார்க்கலாமா? இப்போ வாங்க போலாம். டாக்ஸ் எல்லாம் மொத்தமே காமிக்கிறேன், பாத்தீங்கன்னாலே தெரிஞ்சிடும் ஒரு டாக் எப்படி இருக்கு. ஓகே. ஓகே சார். பயங்கர பெருசா இருக்கே, இவங்களோட பேர் என்னது? இவன் வந்து ரைட்டு ஒரு பேர். இவன் பேர் வந்து ரைட்டு. ஓகே. ஏஜ் பார்த்தா வந்து 2.5 வயசு ஆகுது. நல்ல ஒரு ஷார்ப்பான பையன். அதே போல எல்லார்கிட்டையுமே ஈஸியா பழகக்கூடியவன். அது நம்ம புதுசா ஒருத்தர் வந்து அவங்களை குலைக்கலாம், கடிக்கலாம் அப்படின்னு போறது அந்த மாதிரிலாம் கிடையாது. அக்ரெசிவ் அந்த மாதிரிலாம் கிடையாது. ரொம்ப சாஃப்டான கேரக்டர் தான் இவன். நார்மலாவே இவங்க சாஃப்ட் தான். நார்மலாவே சாஃப்ட் தான். இப்ப வாயுக்குள்ளே நம்ம கையே விட்டா கூட ஒண்ணும் பண்ண மாட்டான். அந்த கையே விட்டு நம்ம இது பண்ணாலும் அதை கடிக்க மாட்டான், அதை இது பண்ண மாட்டான். கோவம்ன்றதெல்லாம் இல்ல இருக்காது. இந்த கிரேடனை பொறுத்த வரைக்கும் அந்த கோவம்ன்றது அந்த இதுவெல்லாம் இருக்காது. இப்ப வந்து கிரேடனாலே உங்களுக்கு சாஃப்ட் தானா இல்ல எப்படி? அது கிரேடனாலே எப்பவுமே சாஃப்டா தான் இருக்கும். ஒரு சிலது வளர்ப்புல வந்து அவங்க சரியா வளர்க்க தெரியாம வளர்த்திருந்தாங்க, அது கொஞ்சம் அக்ரெசிவா மாறது வாய்ப்பு இருக்குது. ஆனா நம்ம கிட்ட இது எல்லாமே ட்ரெயின் பண்ணதுதான். எல்லாமே நம்ம உள்ள போடானா உள்ள போயிடுவான், கிணறு உள்ள போடானா போயிடுவான். அந்த மாதிரி இருக்கிறவங்க தான். நம்ம அடல்ட்டுமே கொடுக்கலாம் கேட்டாங்கன்னா. இப்ப அடல்ட்டுமே எனக்கு வேணும், எனக்கு பழகுனது நல்லா ட்ரெயின் பண்ணது அடல்ட் வேணும் அப்படின்னா, இப்ப இவனோட கேக்குறாங்க அப்படின்னா நம்ம கொடுக்கலாம். இப்ப நம்ம கிட்ட வந்து பழகுமா அது புது ஆளுங்க கிட்ட? தாராளமா பழகும். அந்த ஒரு இதுவே இருக்காது. யாராவது நீங்க வந்து இது எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னா வந்து ஒரு 1/2 மணி நேரம் இது கூட இருந்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இது ஓகேவா, நம்மளுக்கு கரெக்டா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஓகே. இப்போ இவங்க எல்லாமே ட்ரெயின்டு தான் இல்லையா? ட்ரெயின் பண்ணதுதான். இப்போ இவங்களுக்கு வந்து எவ்வளவு ஏஜ் சொன்னீங்க? இவனுக்கு 2.5 வயசு ஆகுது. 2.5 வயசு ஆகுது. இதுக்கு பேப்பரும் இருக்குது. பேப்பர் கேசி பேப்பரும் இருக்குது. அமெரிக்கனா யூரோப்பியனா? இவன் யூரோப்பியன். ஆமா. கொஞ்சம் யூரோப்பியன் மாஸ்டிஃபா. ஆமா. அமெரிக்கன் சொன்னாக்கா இந்த ஃப்ளூஸ் எல்லாம் இருக்காது. இந்த அளவுக்கு ஃப்ளூஸ் வந்து வருது அப்படின்னாக்கா அது வந்து யூரோப்பியன் மட்டும்தான் இருக்கும். சார், இவங்க வந்து பிளாக்குங்களா? இவ பேர் வந்து ரோசி. போஸ்டன் சொல்லுவோம். கலர் வந்து போஸ்டன் சொல்லுவோம். அந்த இந்த பேட்ச் இருக்கிறதுனால பிளாக்ல வந்து ஒயிட் பேட்ச் இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னாக்கா போஸ்டன் சொல்லுவோம். ஆமா. சரி, இப்போ இவங்க என்ன ஃபீமேலுங்களா? ஃபீமேல். ஓகே. 3 வயசு ஆகுது. இவளுக்குமே வந்து பேப்பர்லாம் இருக்குது. ஓகே. இல்ல எனக்கு வந்து குட்டி போடுறது எனக்கு வேணும்னு சொன்னாலும் இவளையுமே நம்ம கொடுக்கலாம். ஓகே. கேக்குறாங்க எனக்கு கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்கன்னா அதையுமே கொடுக்கலாம். எல்லாமே ட்ரெயின் டாக் தான். நம்ம நில்லுனா நிக்கும், உட்காரும், போனா கேட் உள்ள போனா போயிடும். அந்த மாதிரி கரெக்டா இருக்கும். அதே போல உடம்புலாம் பாத்தீங்கன்னா கூட
சாப்பாடுக்கு இல்லாத அந்த மாதிரிலாம் இருக்காது. நம்ம நல்லா ஃபுல்லா நம்ம பார்த்து நம்ம நல்லா பயங்கரமா இருக்காங்க. ஆமா. எல்லாருமே உடம்பெல்லாம் கம்மியெல்லாம் இருக்காது. ஒரு சில எல்லாம் வச்சிருப்பாங்க அப்படியே மெலிசா வச்சிருப்பாங்க. இவங்க மெயின்டெனன்ஸ்னா பொதுவா என்ன சார் ஆகும்? மெயின்டெனன்ஸ்னா நம்ம வந்து கறி நம்ம சிக்கன் வந்து பாக்கெட்ல சிக்கன் வரும். அது வந்து நம்மளுக்கு 1 கிலோ வந்து 50 ரூபா வரும். 2 கிலோ பாக்கெட் டாக்ஸ்க்குன்னு அது இருக்குது. 2 கிலோ பாக்கெட்டா வரும், 100 ரூபா வரும். அதை நம்ம வாங்கி நம்ம சாதாரணமா நம்ம அரிசியில போட்டு கூட சாதம் மாதிரி வெடிச்சு கூட கொடுக்கலாம். ஒருவேளை வந்து குக் பண்ணி கொடுப்போம். அந்த மாதிரி இவங்களுக்கு வெஜிடபிள்ஸ் இந்த மாதிரி இது கொடுக்கலாம். ஆனா நாங்க அதை இது பண்றது இல்ல. நம்ம ஒன்லி நான்வெஜ் மட்டும்தான். காலையில நம்ம வந்து ஒரு வேளை, ஈவினிங் ஒரு வேளை, 2 வேளை கொடுப்போம். சரி, இப்போ வந்து மேல் ஃபீமேல் ரெண்டுமே காமிச்சிங்க. இப்போ வந்து ஃபீமேல் வந்து எப்படி உங்களுக்கு கொஞ்சம் காமா இருக்குமா எப்படி? இல்ல இந்த பிரீடை பொறுத்த வரைக்குமே ரெண்டுமே அமைதியானதுதான். அமைதிதான். நம்ம அழகா அந்த மாதிரி ட்ரெயின் பண்ணி நம்ம வச்சிருக்கிறோம். நம்ம கிட்ட வந்த டாக் எல்லாமே ஒரு டாக் கூட வந்து அக்ரெசிவாவோ இதுவாவோ எல்லாம் இருக்காது. இப்ப வந்து இவங்க கார்டிங் எல்லாம் பண்ணுவாங்களா? புது ஆள்லாம் வந்தா யாராவது அந்த மாதிரி நம்ம பர்பஸ்க்குன்னா வந்து பயப்படுவாங்களே தவிர, ஆனா இது வந்து யாரையும் கடிக்காது. அதாவது வந்து கொலைக்கும் ஆள் வந்தாங்க அங்க இருந்து வராங்கனாக்கா, நம்ம ஒரு படத்துல பாத்துருப்பீங்க, கவுண்டமணி வந்து உட்கார வச்சு லாக் பண்ணி அந்த மாதிரி மட்டும் தான் பண்ணுமே தவிர, ஆனா வந்து கடிக்கிறதோ இது பண்றதோ அந்த மாதிரி. ஆனா வந்து நம்மள உட்கார வச்சிரும். அவ்வளவு பயமுறுத்தி உட்கார வச்சிரும். ஆனா வந்து கடிக்காது யாரையும். இப்ப இவங்களுக்கு எத்தனை வயசு சார் ஆகுது? இவங்களுக்கு 3 வயசு ஆகுது. 3 வயசு ஆகுது. இந்த வாக்கிங் எல்லாம் கூட்டிட்டு போகும்போது எல்லாம் பாத்தீங்கன்னா ரோட்ல இருக்க எல்லாருமே வந்து பயப்படுவாங்க. அந்த அளவுக்கு இருக்கும். சைஸ் பார்த்தா இவ்வளவு பெருசு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு இது வரும். அந்த லுக் இருக்கும். அதுதான் வந்து கிரேட் என். ஆனா வந்து ஃபீமேலுமே நல்லா டாலா தான் இருக்கு. ஆமா, ஃபீமேலுமே அப்படிதான் இருக்கும். ஆமா, நம்ம கிட்ட இருக்க ஃபீமேல்லாம் எல்லாமே நல்லா தரமா தான் இருக்கும். இப்ப இது வந்து இதுதான் ஃபுல் growth-ஆ இல்ல இன்னும் வளர்ச்சி இருக்கா? இல்ல, அவ்வளவுதான். இதுக்கு மேல வளராது. ஆனா இதுவே உங்களுக்கு கிட்ட செஸ்ட் கிட்ட வருது. ஆமா, இது நம்ம நிக்க வச்சோம் அப்படின்னாக்கா, நான் கொஞ்சம் உயரம்ன்றதுனால இப்படி இருக்குது. கொஞ்சம் குள்ளமா இருக்கிறவங்க எல்லாம் நின்னாங்கனாக்கா அவங்களுக்கு இப்படி நிக்கும். இன்னும் நம்ம மேல எல்லாம் ஏறி நின்னுச்சுனாக்கா வேற மேல தோல் மேல எல்லாம் ஏறலாம் நிக்குது. இவ்வளவு சூப்பரா இருக்கான். ஆமா, இவன் தான் நம்ம வந்து கெனலுக்கு பேர் வாங்கி கொடுத்தோம். ரோலெக்ஸ். இவன் ஃபர்ஸ்ட் சொன்னீங்க. ஆமா, ஃபர்ஸ்ட் சொன்னனே இவன் தான் ரோலெக்ஸ். நம்ம கெனல் பேரே இவன் பேரே தான் வச்சது. அதுதான் ரோலெக்ஸ் டேன் கெனல், நம்ம கெனலோட பேரு. ஆமா. இவன் வந்து ஹெர்லி குயினா சார்? ஹெர்லி குயின் கலரு. இவனுக்கும் வந்து 2.5 வயசு ஆகுது. 2.5 வயசு ஆகுது. ஆளு வந்து இருக்கிறதுலே ஹெவியா இருக்கிறவன் இவன் தான். ஆமா, சூப்பர். ஆனா நம்ம இதுக்கு ரெண்டு பார்த்ததை விட இவன் நல்லா பெருசா இருக்கு. ஆமா, பெருசா இருப்பான். நல்ல பையன். ஓகே சார். இவனுக்கு எவ்வளவு ஏஜ் சார் ஆகுது? இவனுக்கு வந்து 2.5 வயசு ஆகுது. 2.5 வயசு. ஃபீமேல் யாராவது எடுத்துன்னு வரானோட இவன் தான் வேணும்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இப்ப அந்த அளவுக்கு பப்பீஸ்லாம் இருக்கா? சரி, இப்ப இவங்களை வந்து நம்ம டேனை மெயின்டைன் பண்ணணும்னா எவ்வளவு இடம் வேணும் நமக்கு? என்ன இப்ப கிரேடன் நம்ம வாங்குறோம்னா என்ன மாதிரி நம்ம செட் பண்ணிக்கிறோம் வீட்டுல? டைல்ஸ் இருக்கிற இடத்துல வளர்க்க கூடாது. ஓகே சார். டைல்ஸ் இருக்கிற இடத்துல வந்து இது பண்ண கூடாது. ஒருவேளை டைல்ஸ் இருக்குது அப்படின்னாக்கா நம்மளுக்கு ஒரு சில மேட் எல்லாம் இருக்குது. அந்த மேட் எல்லாம் நம்ம கீழே போட்டு அதுக்கு மேல இவனை ஃப்ரீயா விட்டுனா நல்லா இருக்கும். ஏன்னா இவனோட காலெல்லாம் வந்து வெயிட் அதிகன்றதுனால டைல்ஸ் இருந்தாக்கா வழுக்கி விட்டுரும். ஹைட்டும் ஓவர் இவன். அதுல வந்து நம்ம கொஞ்சம் சேஃபா பாத்துக்கணும். அது ஒண்ணு இருக்குது இவங்கிட்ட. ஆமா. சரி, இப்போ வந்து கலர் வந்து இப்போ என்னென்ன கலர்ஸ் இருக்கு? இவன் ஹர்லி குயின். இதே மாதிரி வந்து பிளாக் இருக்குது, போஸ்டன் இருக்குது, மெர்லின் கலர் இருக்குது, எல்லாமே இருக்குது. வெரைட்டிஸ் நிறைய இருக்குது. இப்போ ரோலெக்ஸும் கொடுக்கலாம். நம்ம யாராவது கேக்குறாங்க எனக்கு இவனை ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு வேணும்னு கேட்டாங்கன்னா கொடுத்துடலாம். நம்மளுக்கு அதே போல வேற இடத்துல நம்மளோட டாக் எடுப்பீங்க? ஆமா, நான் டாக் எடுப்போம். ஓகே சார். சார், இப்போ வந்து இவங்களுக்கு இந்த ஸ்கின் இஷ்யூ, இவங்களுக்கு இவ்வளவுதான் ஹேரா? இவ்வளவுதான் ஹேர். இது மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு இந்த ஸ்கின் இஷ்யூ இதுல எல்லாம் நம்ம நீங்க எப்படி பாத்துக்கிறீங்க? அந்த மாதிரி எதுவும் வரது கிடையாது. நம்ம அதுக்குள்ள விட்டமின் டேப்லெட் அந்த மாதிரி நம்ம சஜஷன் பண்ணுவோம். இதெல்லாம் நம்ம கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் நம்ம சஜஷன் பண்ணுவோம். ஓகே. இப்போ இவங்களும் வந்து யூரோப்பியன் லைன் தானே? ஆமா, இவன் பியூர் யூரோப்பியன். ஓகே. இப்போ இவங்களுக்கு சர்டிபிகேட் இருக்கா சார்? சர்டிபிகேட் இருக்குது. இவனுக்கு கேசி சர்டிபிகேட் இருக்குது. ஓகே சார். இவங்க ஃபீமேலுங்களா? இவங்க ஃபீமேலு. இப்ப கேரிங்ல இருக்குது. இன்னொரு அடுத்த ஒரு 30 நாள்ல வந்து குட்டி போடும். இவங்க வந்து குட்டி வந்து இந்த கலர்ல வரும்ல சார்? ஹர்லியும் வரும், மெர்லினும் வரும், நம்ம பிளாக்கும் வரும். கலந்தா வரும். ஹர்லி குயின்ன்றது ரேர் கலர் தான். ஓகே. ஹர்லி குயின்ன்றது ரேரா கலர் தான். அதனால தான் எல்லாருக்கும் ஹர்லி குயின் பிடிக்கும். அதிகமா இருந்துச்சுன்னா அது பிடிக்காது இல்லையா? ஆமா, கண்டிப்பா. அதாவது வேற உழுவுறது மிக்ஸ் ஆகி தான் உழுவும்ல? மிக்ஸ் ஆகி தான் வரும். ஓகே. எல்லா கலருமே வரும். நம்ம இதுக்கு முன்னாடி அந்த ஃபாதர் என்ன கலர்ல இருக்காரோ அந்த கலர்ல வரும். அடுத்தது வந்து இதுக்கு முன்னாடி ஜெனரேஷன்ல எப்படி இருந்துச்சு அதெல்லாம் கொஞ்சம் மிக்ஸ் ஆகி வரும். அதெல்லாம் வரும். குட்டி போட்டா பப்பீஸ் எல்லாம் ஹைட் அண்ட் வெயிட்டா வரும். ஹைஜீனிக்கா தான் வரும் எல்லாமே. ஏன்னா அவன் ரோலெக்ஸ் வந்து 2 இதுலயுமே வந்து வெயிட்டான குட்டி தான் போட்டுச்சு எல்லாமே. ஒரு முறை வந்து 11 குட்டி போட்டுச்சு, இன்னொரு முறை வந்து 13 குட்டி போட்டுச்சு. அந்த 13 குட்டியுமே வந்து எல்லாமே ஹைட் வெயிட் தான். அந்த அளவுக்கு இது பண்ணுச்சு.
இது வரைக்கும் டாகே வளர்த்தது இல்ல. ம். இப்ப ஃபர்ஸ்ட் டைமா இப்ப கிரேடன் ஆசைப்படுறவங்க வளர்க்கலாங்களா? தாராளமா வளர்க்கலாம். நீங்க ஆ. ஃபர்ஸ்ட் டைமா வளர்க்குறது வந்து கிரேடன் வாங்கி வளர்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப இதுவாவே இருக்கும். ஓ. ஏன்னா கொஞ்சம் கெத்தாவும் இருக்கும். ஆஹா. பழகுறதே ரொம்ப சாஃப்டா அந்த மாதிரி தான் இருப்பான். ஆனா பாக்க ஹைட் அண்ட் வெயிட்டா இருக்கானே, ஆனா சாஃப்ட் தான் இல்ல? சாஃப்ட் தான். ஓ. கேரக்டர் பொறுத்த வரைக்கும் சாஃப்ட். ஓகே. பாக்குறதா வந்து ரெக்கடா இருக்கிற மாதிரி இருப்பான். ஆனா கேரக்டர் பொறுத்த வரைக்கும் சாஃப்ட். சார் இப்ப இங்க 4 டாக்ஸ் இருக்கு. இவங்க எல்லாம் என்ன வேற வேற டாக்? வந்து மெர்லின், ஆஹா. அவன் ஓகே. இது போஸ்டன், ஓ. ரெண்டுமே சேம் ஏஜ் தான். ஓகே. 3 இயர்ஸ் 3 வயசு ஆகும் ரெண்டுத்துக்குமே. ஆஹா. அது ஃபீமேல், அதை ஃபர்ஸ்டே பார்த்தோம். அது ஆமா சார். இவ ஒரு ஃபீமேல். இன்னும் விளையாட்டு விட்டுனா விளையாட்டு இருப்பாங்க. ஓ. இப்போ வெயில் டைம்ல உள்ள இது பண்றதுதான். ஓகே சார். நம்ம கேட்டு திறந்து உள்ள போன்னு சொன்னாக்கா அமைதியா எல்லாமே உள்ள போயிடுங்க. எல்லாமே ட்ரெயின் பண்ணி தான் வச்சிருக்குது. ரேசர் வா. இப்ப அந்த பிளாக் டாக் இருக்கு இல்லையா? ஆமா சார். அவளோட பொண்ணு இவ. ஓ, அதோட டாக்டர். அதோட டாக்டர். ஓகே. அது சைஸ் பாத்தீங்கன்னாலே உங்களுக்கே தெரிஞ்சிடும் எந்த அளவுக்கு சைஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஆமா சார். ரெண்டுமே கிட்டத்தட்ட பயங்கர சைஸா இருக்கு. இது நம்ம வெயில் அடிக்க கூடாதுன்றதுக்காக ஓகே சார் இந்த ஷீட்டுக்கு நம்ம பால் சீலிங்கே போட்டு வச்சிருக்கோம். ஓ, பால் சீலிங். பால் சீலிங்கே போட்டு வச்சிருக்கோம். ஏசி போலானே பிளான் இருந்துச்சு. ஓகே. ஏசி போலானே பிளான் இருந்துச்சு. ஆஹா. ஆனா அந்த அளவுக்கு ஒண்ணும் இது இல்ல. சரி, பால் சீலிங் போட்டோம்னா ஹீட்ல கம்மியாயிருச்சு. நம்மளுக்கு நம்ம வீட்ல இருக்கிற குழந்தைங்களை எப்படி பாக்குறோமோ அந்த மாதிரி தான் பாத்துக்கிறோம். அந்த மாதிரி தான். ஓகே ஓகே சார். சோ இப்போ வந்து இவங்க எல்லாரும் ஃப்ரீயா தான் இருப்பாங்க இல்லையா? ஆமா. ஓகே. நம்ம சாயங்காலம் ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் இந்த மாதிரி சுத்த விட்டுருவோம். ஓகே. அதுக்கப்புறம் மத்தியானத்துல ரெஸ்ட் எடுப்பாங்க. உள்ள தண்ணி இருக்கும். ஆஹா. எல்லாமே அதெல்லாம் மொத்தமே ரெடி பண்ணி வச்சிருவோம். ம். அடுத்தது வந்து நம்மகிட்ட டாக்ஸ் அடல்ட்டுமே இருக்குது, பப்பியுமே இருக்குது. பப்பி இப்போதைக்கு இல்ல. ஓகே. அடல்ட்ஸ் தேவை அப்படின்னா ட்ரெயின் டாக் தான் மொத்தமே. நீங்க நீங்க உங்க ஃபார்முக்கு வச்சுக்கலாம், இல்ல நீங்க கார்டனுக்காக வீட்டுக்கு வாங்கி வச்சுக்கலாம். எப்படி வேணும்னாலும் எந்த இடத்துக்கு நம்ம வீட்டுக்கும் அந்த டாகை வந்து வாங்கி வளர்க்கலாம்னு சொல்லிட்டு ஆசையா இருந்தீங்கன்னா அதை எப்படி என்ன பண்ணணும் ப்ராசஸ் முதல்ல சொல்லிடுறேன். இப்போ ரொம்ப பெருசுமே நம்ம வீட்டுக்கு எடுத்துக்கலாம் இல்லையா? வீட்டுக்கு எடுத்துக்கலாம், தாராளமா எடுத்துக்கலாம். நீங்க பழகி பாருங்க. நீங்க வந்து நேரா வந்து பாத்தீங்கன்னா பழகி பாத்தீங்கன்னா ஒரு 1/2 hour நீங்க அது கூட இருந்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் அக்ரெசிவா இல்ல வந்து சாஃப்ட் தானா, இது நம்மளுக்கு செட் ஆகுமா ஆகாதான்றது நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். யார் வேணாலும் நம்ம கனலுக்கு வரலாம். நம்ம அட்ரஸ் வந்து பாத்தீங்கன்னா வேலூர் மாவட்டம் கனியம்பாடி. கனியம்பாடி வந்துட்டு என் நம்பருக்கு கால் பண்ணீங்கன்னாக்கா நம்ம தம்பிங்க வந்து கூட்டிட்டு வந்து டாக் காமிக்கிறதோ இது பண்றதோ எல்லாமே காமிப்பாங்க.